என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த புது டிசைனை ஆரி ஒர்க் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த டிசைனை உங்களுடைய saree இல்லாட்டி உங்களுடைய ப்ளவுஸ் இல்லாட்டி உங்களுடைய சுடிதார் டாப் நீங்கள் எதில் வேணால் இதை ப்ளேஸ் பண்ணலாம். நான் என்னோடய டிசைனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸை டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப யூனிஃபார்மாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் நார்மலான ஆரி ஒர்க் நீடில் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி ரீஃபில் பெனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வலிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் லீவ்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த லீவ்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். இது மிக்ஸ்டு த்ரெட். அது ஆக்சுவலாக சில்க் அண்ட் ஜரி ரெண்டுமே மிக்ஸ்டு த்ரெட். இது இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக ஏற்கனவே உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங் எப்படி செய்யறதுன்ற வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பேடிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளன் த்ரெட் எடுத்திருப்பேன். ஆனால் இதுக்கு இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியே நான் பேடிங் செய்கிறேன். அதாவது இது மாதிரி லாங் அண்ட் லாங்காக இது மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லீஃப் ஃபில்லிங்கை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ லீஃப் ஃபில்லிங்க்கு அவ்வளோ கிளியராக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீஃப் ஃபில்லிங்கோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து கிளியர் வீடியோவாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைனில் இருக்கிற எல்லா லீவ்ஸுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டுக்கு பீட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறேன். இந்த பீட்ஸ் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பீட்ஸ் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணும்போது தான் அந்த பிரான்ச்சஸ் உங்களுக்கு நல்லா போல்டாக தெரியும். இப்போ பிரான்ச்சஸை முடிச்சதும் சீக்வன்ஸ், அதாவது சமிக்கீஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் இருக்கிற பார்ட் விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த ஸ்பேஸை நம்ம இதை வச்சு ஃபில் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இப்படி விட்டு விட்டு இது மாதிரி சீக்வென்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளவர் ஃபில்லிங் மெத்தடை பார்க்கலாம். இதில் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்காக சேம் கலரில் 2 த்ரெட் ஸ்பூல்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி 2 த்ரெட்டையும் நாட் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃப்ளவர் ஃபில்லிங்கில் நீங்கள் இது மாதிரி லாங் ஸ்டிச் அதுக்கப்புறமா ஷார்ட் ஸ்டிச் 2 யூஸ் பண்ண போகிறீங்க. இது எதுக்காகனா, இந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, ஆனால் அந்த பெட்டல்ஸ் இருக்கிற சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி லாங் ஸ்டிச் போட்டுட்டு நடுவில் இது மாதிரி ஷார்ட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு இது நல்லா புரியும். இப்படி ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாங். இது உங்களுக்கு நல்லா ஒன்றும் புரியணும்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி லாங் அண்ட் தென் ஷார்ட், லாங் அண்ட் தென் ஷார்ட். நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு போகிறப்ப உங்களுக்கு பெட்டல்ஸில் கேப் இல்லாமல் எல்லா இடமே ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நீட் லுக் அப்போ தான் கிடைக்கும்.
இப்போ நம்ம இந்த ஹோல் ஃப்ளவரையும் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக ஜெரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம சென்டர்ல ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவும் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கோல்டன் செரி த்ரெட்ல ஃபில் பண்ணுங்க. நீங்க அந்த பிங்க் கலர் பெட்டல்ஸ்க்கு நடுவில் இது மாதிரி லாங் ஸ்டிச்சஸ் கோல்டன் ஜெரி த்ரெட்ல கொடுக்கும்போது அந்த ஷேட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது சென்டர்ல வந்து ஒரு சிங்கிள் பீட் இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். அந்த பெட்டல்ஸ் பாருங்க, உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து கேப் இல்லாம ஃபுல்லாவே வந்து ஃபில் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நான் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம வந்து கரெக்டான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட டிசைனை செய்யும்போது நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.